ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு saishut. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். மெதுவடை, தயிர், தேங்காய் துருவல், இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட், வெங்காயம், கொத்தமல்லி, மணி காராம்பூந்தி, தாளிக்கிறதுக்கு கடுகு, அதுக்கப்புறம் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு 1.5 இன்ச்சுக்கு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2. இது ஒரு 200 கிராம் அந்த மாதிரி தயிருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் துருவல், இஞ்சி, பச்சை மிளகாய் 3த்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. தயிரை ஃபஸ்ட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடுகு தாளித்து போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அகலமான கொஞ்சம் குழியான பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி வடை அடுக்கி வச்சுருக்கோம். இதில் நம்ம தயிரை ஊற்றிடலாம். நம்ம செஞ்சு வச்சதை ஓரளவுக்கு கொஞ்சம் மூழ்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லா தயிரை அப்சர்வ் பண்ணோம் அந்த வடை. ஸோ இதை 1/2 hour அப்படியே விட்டுருங்க. இப்போது 1/2 hour ஆயிடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இந்த சைடும் நமக்கு நல்லா ஊறணும். அதுக்காக வடையை நம்ம திருப்பி போட்டுடலாம். வடை நல்லா ஊறிடுச்சு. இப்போது வடை நல்லா ஊறினா மட்டும்தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. இப்போது இதில் நம்ம டாப்பிங்ஸ் வச்சிடலாம். எல்லாம் இந்த ஊறின வடை மேலே நம்ம வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் துருவின கேரட், கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது வச்சிட்ட பிறகு ஃபைனலாக மணி காராம்பூந்தி அப்படியே தூவி விடுங்க. ரொம்பவே யம்மியான தயிர் வடை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.